ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பால் ஆடையிலிருந்து எப்படி வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக மாற்றலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம டெய்லி வாங்குகிற பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுலேருந்து படுற அந்த ஆடையை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எப்போ நம்ம வெண்ணெய் நெய் எடுக்கிறோமோ அன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மிக்சிலையும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் போட்டு ரெடியாக வச்சுக்குவோம். ஏன்னா ஐஸ் க்யூபும் ஐஸ் வாட்டரும் போட்டோன்னா அது ஒட்டாமல் வரும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஒரு பாக்ஸ் ஆடையை 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். ஒரே இதாக போட்டோம்னா நம்மளுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கும், அதனால் 3 பேட்சாக போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் விட்டு விட்டு அடிங்க. ஒரேடியாக அடிச்சிங்கன்னா மிக்சி சூடாகிடும், அப்புறம் வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது, நம்ம பவுலில் ஊற்றிக்குவோம். வெண்ணெய் எடுக்கிறத ஈவினிங்கில் இல்லை ஏர்லி மார்னிங்கில் எடுங்க. இல்லைனா வெளியில் இருக்கிற ஹீட்டுக்கும் நம்ம மிக்சியோட ஹீட்டுக்கும் அது உருக ஆரம்பிச்சிடும் வெண்ணெய். இதே மாதிரி 2 பேட்சையும் போட்டு நம்ம மிக்சியில் விட்டு விட்டு அடித்து ஒரு பல்ஸ் விட்டு விட்டு அடித்து எடுத்து நம்ம பவுலில் ஒன்றா சேர்த்துக்குவோம். நம்ம மிக்சிலேருந்து அடித்து பவுலில் ஊற்றும் போது வெண்ணெயெல்லாம் ஒன்றா திரண்டு ஒரே இதாக வரணும். பிரிஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒன்றா சரியான பதத்துக்கு வரலன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விட்டு விட்டு ஸ்டாப் பண்ணி அடிங்க. நம்ம அடித்து வச்ச அந்த ஆடை எல்லாத்தையும் ஒன்றா ஒரு சேர சேர்த்து அதில் இருக்கிற அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்தில் வீணாயிடும் வெண்ணெய் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சு அதில் கையை நனைச்சிட்டு இது பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி அது நல்லா கிளியராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ இல்லை நம்ம அப்பயே நெய் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் வாஷ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த தண்ணி கிளியராக வர்ற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம்.
எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது முன்னாடி எடுத்த வெண்ணெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.